இன்னொரு ட்ரிங்க்கும் நம்ம எடுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 3 பல் பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு நசுக்கிய பூண்டு வந்து என்ன அப்படின்னா சும்மா க்ரஷ் பண்ணி மட்டும் வச்சிடணும். 3 பல் பூண்டு வந்து எடுத்துக்கணும். அதனுடன் நல்லா தோல் சீவிய இஞ்சி 1 சென்டிமீட்டருக்கு வந்து எடுக்கணும். இதையும் வந்து தட்டிக்கணும். தட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு 200 ml தண்ணீர் விடணும். ஸோ தண்ணீர் விட்டு பாயில் பண்ணும், கொதிக்கணும். கொதிக்கிறது எவ்வளவு நேரம் கொதிக்க விடணும்னா ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதை வடிகட்டி குடிக்கணும். எப்படி குடிக்கணும்? சர்க்கரை நோய் இல்லாதவங்க வேணுமா தேன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கவங்க தேன் சேர்த்துக்கூடாது. இது நாம காலை உணவு உண்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து எடுக்கணும். ஸோ அது எம்டி ஸ்டமக்ல 3 வேளை எடுக்கிறோம். இது காலையும் இரவும் உணவு உண்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து எடுக்கிறோம். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூண்டுக்கு என்ன இருக்குன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ராப்ளி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ் தான் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கும். ஸோ அதனால அதை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இது இருக்கு. அதுக்கடுத்து என்ன, இஞ்சிக்கு இன்ஃபெக்ஷனையும் தாபிதத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரியான ஒன்று நீங்க என்ன மருத்துவ முறை எடுத்தாலும் அதனுடன் இதை சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாகவும் வெளிவர முடியும்.